பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். யாரடா நீ? என்னை கேட்காமல் எங்கள் இலங்கைக்குள் நுழைந்து செல்கிறவன்? முதலில் நீ சொல், நீ யார்? அட குரங்கே, நான் இலங்கை என்பவள், இலங்கையின் நகர தேவதை. அதனால் என்னை லங்கினி என்பார்கள். இலங்கையை காக்கின்றதே எனது வேலை. சின்ன குரங்கே, என்னை கேட்காது நீ இப்படி எல்லைக்குள் நுழைந்து நோட்டம் விடுவது எந்த நோக்கத்தில்? இந்த அற்புதமான இலங்கையின் அழகை காணும் ஆசையில் வந்தேன். ஆம், உள்ளே போய் நகரத்தை பார்த்துவிட்டு உடனே வந்து விடுகிறேன். நான் செல்லலாமா? செல்லலாம், ஆனால் இலங்கை நகரத்திற்குள் அல்ல, நேரே யமலோகத்திற்கே சென்று விடலாம். நான் உன்னை அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். அரக்கி லங்கினியே, எனக்கு முன் நீ மின்மினியே. நான் சற்று யோசித்தேன், பெண் குலத்துடன் போராடுவதா என்று. பார் என்னை. மாயக்காரா! மாயமில்லை, தொண்டனின் மதியூகம். ஜெய் ஸ்ரீராம்! வந்தி என்று நான் மதிக்கெட்டு அலட்சியமாய் நடந்தேன். அகந்தை மிகுந்து யமலோகம் அனுப்புகிறேன் என்று நான் பேசியது அறியாமைதான். யார் என்று தெரிந்தது. என்ன தெரிந்தது? அப்போது பிரம்மா லங்கேஸ்வரனுக்கு வரம் தந்த போது பிரம்மதேவன் மிக கவனமாக இலங்கையை காக்க வேண்டும் என்று என்னை அனுப்பினார். நான் அவரிடம் கேட்டேன், என்னுடைய பணி எதுவரை என்று. அப்போது பிரம்மதேவன் சொன்னார், எப்போது நீ ஒரு வானரத்திடம் எதிர்த்து நிற்க முடியாமல் தோற்று போகிறாயோ அதுவரை என்றார். இனி இலங்கைக்கு கேடு, ராட்சச குலத்துக்கு கேடு நெருங்கிவிட்டது. இலங்கை ஒரு பெரும் அழிவை சந்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. பிரம்மனின் வாக்கு நடக்கப் போகின்றது. அதனால் இனி யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. வானர உத்தமரே, தாம் செல்லுங்கள். நீங்கள் பொறுப்பேற்று வந்த திருப்பணி வெற்றி பெறும். எடுத்த காரியத்தை முடியுங்கள். ஸ்ரீ ராமகாரியம் ஜெயம் பெறட்டும். நான் திரும்ப போக வேண்டும். பிரம்மதேவாய நமஹ. பிரம்மதேவாய நமஹ. ஜெய் ஸ்ரீராம்! அதிசய ரூபத்தில் ஹனுமனும் சென்றார். இலங்கை நகரத்தின் எழில்தனை கண்டார். மாளிகை எங்குமே மாருதி தேடினார். மாதாவை அங்கே காணாமல் வாடினார். கள்வன்
இவன் கள்வனே காவலனால் லங்கைக்கு பாதகன் உறங்கும் பள்ளி அறையில் நான் வந்தது பிழையே. இவனா சீதையை கடத்தினான், அன்னையை புழுவாய் நடத்தினான். தர்மம் ஏன் தடுமாறுது, ராமனுடன் விளையாடுது. இங்கே ஒரு எழில் உறங்குது, அதை கண்டதும் மனம் கலங்குது. பெண் தூங்கும் நிலையில் பார்ப்பது பெரும் பாவம் என்பது விளங்குது. ஒரு துயரமில்லா உறக்கமா என் அன்னைக்கு அது இருக்குமா? இந்த கயவனின் அந்த புறத்திலே என் ராமனின் உயிர் இருக்குமா? இந்த கயவனின் அந்த புறத்திலே என் ராமனின் உயிர் இருக்குமா? தேடியும் தேடியும் பலனில்லை, தேவி இருப்பிடம் கண்டேனில்லை. சங்கு சக்கரம் துளசி மாடம் யார் வாழும் வீடோ? ராம் ராம் ராம். हे राम, जय श्री राम. श्री राम, जय राम, जय जय राम. ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஜெய் ஸ்ரீராம். जय श्री राम. தாம் ஸ்ரீ ராம பக்தரா? லங்காபுரியில் ராமநாமம் சொல்லிக் கொண்டு வந்து நிற்கும் தாங்கள் யார்? இங்கு வந்தது எப்படி? ஆகாய மார்க்கமாய் போய்க் கொண்டிருந்தேன். இங்கு அற்புதமாய் துளசி மாடத்தை கண்டேன். இங்கே சுவற்றிலே சங்கு சக்கர முத்திரை இருப்பதையும் கண்டேன். இந்த இல்லத்தில் நாராயண பக்தர் இருப்பதை அறிந்தேன். என் அதிர்ஷ்டவசத்தால் ராமபக்தர் தங்களையும் கண்டேன். தாமும் இங்கு ஸ்ரீராமனை நினைக்கின்ற பக்தர். என் பிரபு, தாம் யார் என்பதை அறிய எனக்கு விருப்பம். நான் வெளியிலிருந்து வருபவன், யார் பேரும் சொல்லலாம். பாவம், தாம் லங்காபுரியில் வாழ்ந்தும் கூட ஸ்ரீராமனின் நாமம் சொன்னது ஆச்சரியம்தான். இத்தனை துணிவுள்ளவர் தாம் யார்?
ஏன் தாம் ராட்சச குலத்தார் இல்லையா? நான் ராட்சச குலம்தான். இருந்தும் பிரபு ஸ்ரீராமருடைய பக்தன். எங்கள் ராட்சச குலத்தார் ஸ்ரீராம பிரபுவிடம் பக்தி கொள்ளக்கூடாது.